சீமான் திரள் நிதி வாங்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், திரள் நிதினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சா அதை பற்றி பேச மாட்டீங்க. அதோட பெரிய இமாலய ஊழலா அதில் கொள்ளையடிச்சான். ஸ்பெக்ட்ரமில் 1,75,000 கொள்ளையடிச்சாங்க அப்படி சொல்றதா? திரள் நிதிங்கிறது மனமுகந்து தம்பிகள் அந்த இயக்கத்தை கட்சிக்கு மனமுகந்து கொடுக்கிற கொடை. எங்கிட்ட திரள் நிதி வாங்கினே நாங்கள் வாங்கினாதான் நடத்த முடியும். அயோக்கிய பயல்ல மக்களுடைய இந்த நாட்டினுடைய நிலைப்பாட்டை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டுமானால் மேடை போட்டி ஆகணும், ஒளிபெருக்கி கட்டி ஆகணும். அப்பதான் ஏதோ சீமான் பேசுகிறான்னு காது கொடுத்து கேட்பான். அதெல்லாம் இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஊமை பாட்டாடா பாட சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கதையாடா? சீமான் திரள் நிதி வாங்கிட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமான இது. உலகத்திலேயே உயர்ந்த லட்சிய கொள்கையை வைத்து களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. அதனாலதான் இன்னைக்கு 1 ரூபா கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, வேட்டி சட்டை கொடுக்காம, அதாவது எதையுமே கொடுக்காம கருத்தியலை மட்டும் முன்வைத்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, ஃபார்வேர்டு இப்படிலாம் பிரித்து அக்கு வேற ஆணி வேறாக எங்கள் முதுகெலும்பை, போராட்டத்தினுடைய முதுகெலும்பை உடைத்த மாபெரும் மகா பாவி கலைஞர். இது விஜய் கட்சிக்காரனுக்கு தெரியுமா? இதுக்கு போராடுங்கிறான்னா என்ன? சீமான் திரள் நிதி வாங்குறாரு, சீமான் அது சொல்றாரு, சீமானுக்கு வாய் கொழுப்புடே. சீமானை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது பேசுவானா? தம்பி நிதானமா போங்கடா. அவனுங்க வேற மாதிரி ஆடுறா தம்பி. நீங்க பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உண்றானோ? ஐயோ சீமான் எங்களை அப்படி பண்றாரு. 2026 நீங்க ஆட்சி பொறுப்பு நேரம் வந்துருக்கீங்களா தம்பி? முதல்ல பாடசாலைக்கு போகணும். தமிழ் தேசியமா திராவிடமான்னு சொல்லாத. திராவிடம் தான் நம்மளை படுகொலியில் தள்ளியது. திராவிடம் தான் நம்மளை கொன்னது. திராவிடம் தான் நமக்கு பட்டா கொடுக்காம பண்ணுது. திராவிடம் தான் தமிழர் சாதிகளை தனித்தனியாக பிரிச்சு அக்கு வேறாக ஆணி வேறாக. உங்களுக்கு தெரியுமா? அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் நெடுமுரசு அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் திரள் நிதி பிச்சை எடுத்து கட்சியை வளர்க்கிறாரு, எங்களுடைய விஜய் உழைத்து சம்பாதிக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கான காரணம் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைத்து தேர்தல் சந்திப்பது அப்படிங்கிறது பணக்கொழுப்புங்கிற மாதிரி பொதுவான விமர்சனமான செய்திக்கு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய பதிலடி என்ன தம்பி? பாட்டிலில் மருந்து இல்லாதவன், மூளையில் சரக்கு இல்லாதவன், இந்த நாட்டினுடைய களத்தை பற்றி அறியாதவன் தான் ஒரு ஆலோசகர் வைப்பான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 50 ஆண்டு காலம் திமுகவே பிரசாந்த் கிஷோரை ஆலோசகராக வச்சாங்க. அது வெற்றி பெற்றாங்கிறாங்க. அது காரணம் இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் தெருவில் ஊரில் தொண்டனாக இருக்கிறதுனால பூத் கமிட்டி அதெல்லாம் தெளிவாக அவங்க அப்பயே அமைச்சிட்டாங்க. அதனால் வெற்றி பெறாங்க. பிரசாந்த் கிஷோரை வெற்றி பெறாங்களா? ஐயோ, அதாவது மடத்தனம் நான் சொல்ல மாட்டேன். அதை தம்பி விஜய் இன்றைக்கி எடுத்துருக்கிறாருன்னா, நாங்கள் சொன்னால் உடனே அந்த தம்பிங்க இருக்கானுங்களே, அவனுக்கு என்னத்த பிள்ளைங்க எனக்கு தெரில. இன்றைக்கி தான் அரசியல் வந்திருக்காங்க தம்பிங்க, நம்ம பிள்ளைங்க தான். அதில் நமக்கு பெருமையாக இருக்குது. விஜய் நம்ம தம்பி தான், அதில் பெருமையாக இருக்குது. நாங்கள் சொன்னது என்னென்னா, நீங்கள் ஏன் ஆலோசகர் வைக்கிறீங்க? அதுவும் பீகாரில் இருந்து அங்கேருந்து அது அவன் பீகாரி அதை விடு. நீங்கள் உங்களுக்கு எதுக்கு ஆலோசனை? அதாவது இந்த களத்தை பற்றி, போராட்ட களத்தை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அங்கே போய் போராடி பொதுக்கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறணும். நீங்கள் இப்போ தம்பி, இப்போ அதானி இருக்கா போல, அதானி எந்த பிஸ்னஸ் வச்சாலும் ஓடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதானி, அம்பானி, லக்ஷ்மி மிட்டல், கோயங்கோ இவங்கெல்லாம் இந்தியாவில் எந்த பிஸ்னஸ் வேணாலும் நடத்தலாம். யான்னு சொல்லுங்க? மத்திய அரசு பேக்கப் பண்ணுதா? இல்லை, அவங்கள்ட்ட பணம் இருக்கு. கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிட்டாங்க.
அந்த சம்பாதிச்ச வச்சு படித்த திறமை மிக்க இளைஞர்களையோ பெரியோர்களையோ வச்சு அவங்கள வந்து மூலதனமாக செலவிட்டு அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஓடும். அதுதான் எங்கள் தம்பியும் விஜயும் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. எங்கள் தம்பி, நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், தம்பி ஒரு நேர்காணல் கொடுங்க, இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து சென்னையில் ஏற்பாடு பெரிய பொதுக்கூட்டம் சந்திப்பே பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் என்ன பொதுக்கூட்டத்துக்குலாம் அதுதான் தம்பி சொல்கிறேன், தம்பிங்களுக்காக சொல்கிறேன். பேர் சொல்லலாம் விரும்பல, அவங்களாம் வந்து இப்போ உள்ள நம்ம தம்பிங்க குழந்தை பசங்க, அதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்குறாப்புல, இப்போ வந்து 4 அதாவது வியூக ஆலோசகர் இருக்கிறாங்க. அதில் யார் கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் விசிகாவிலேருந்து போன ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர், அவர் பீகாரிக்காரு, இவர் ஆந்திராக்காரு. யார் ஆந்திராக்காரு? ஜான் ஆரோக்கியசாமி. மார்டின் வந்து அவருடைய மருமகன் தான். இந்த இதை மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 4 பேர் வச்சு நீங்கள் என்னத்தை வந்து தேர்வு செய்ய கேட்டால் அடுத்து அது 2026 நாங்கள் தான் முதல்ல 13 ஆண்டு காலம் இந்த மண்ணில் உயர்ந்த சித்தாந்தம் எங்களைப் போல இந்த நாட்டில் அந்த மாதிரி சித்தாந்தத்தை கொள்கையை வைத்த எந்த கட்சிகளும் கிடையாது. அது எந்த கட்சி வேணும் பாரு, அப்படிப்பட்ட உயர்ந்த சித்தாந்தம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாராவது வெளியே போகிற நம்ம தம்பிங்க அண்ணன் வந்து கொள்கையை வந்து யாராவது குறை சொல்கிறானா, என்ன மதிக்கல, என் படத்தை போடல, என் படத்தை சின்னமாக போட்டாங்க, என் படத்தை வந்து ஓரமாக போட்டாங்க, எனக்கு மரியாதை, அப்படி போவான். ஆனால் கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை, லட்சியம் சரியில்லை, இதெல்லாம் எதிர்த்து எவனா போகிறானா பற்றியா? அப்படி உலகத்திலேயே உயர்ந்த லட்சிய கொள்கையை வைத்து களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி. அதனால தான் இன்றைக்கி வந்து ₹1 கொடுக்காம, குவார்ட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, வேட்டி சட்டை கொடுக்காம, அதாவது எதையுமே கொடுக்காம கருத்தியலை மட்டும் முன்வைத்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இதுவரை நாங்கள் ₹1 கொடுக்கல. சொல்ல வேணா, எவ்வளோ சொல்லு. இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு எவ்வளவு வந்து கொடுக்கணும்? பல 100 கோடிகள். பிரசாந்த் கிஷோருக்கு கிட்டத்தட்ட 600 கோடின்னு நினைக்கிறேன். ஆமாம். யாருக்கு வருமா? அவருக்கு சம்பளம் வந்து 600 கோடி. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இதே மாதிரி அவருக்கு ஒரு தொகை இருக்கும். அவருக்கு தொகை. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து மாநில துணை பொதுச் செயலாளர்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா தெரியுதுங்களா? இப்போ இன்னொன்று கொடுக்குறீங்க, கொடுத்து நீங்கள் வந்து நாட்டில் வந்து வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? கருத்தை மக்களிடத்தில் சேர்க்காமல் உங்கள் மனசில் என்ன இருக்குது, நாளைக்கு இந்த தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம், செய்து முடிப்போம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், 1 மணி நேரம் என் தம்பி தான் விஜய், நான் வந்து சொல்லலை. ஏன்னா அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அவனே சீமான் வந்து திரள் நிதி வாங்கிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரள் நிதினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி பேச மாட்டீங்க. அதனோட பெரிய வந்து இமாலய ஊழலா அப்படிதான் பேசிக்கிறாங்க. இப்போ அதாவது வந்து சேது சமுத்திர திட்டம் அதில் கொள்ளையடிச்சான், ஸ்பெக்ட்ரமில் வந்து 1,75,000 வந்து கொள்ளையடிச்சாங்க, அப்படி சொல்கிறதா? திரள் நீதிங்கிறது வந்து மனமுகந்து தம்பிகள் அந்த இயக்கத்தை கட்சிக்கு வந்து மனமுகந்து கொடுக்குற கொடை. இதை நாங்கள் 100-200 வாங்கிட்டு இருக்கிறோம். திமுக வந்து இன்னொன்று சொல்கிறோம் பாரு, நாங்கள் எங்கள் தம்பிகள்கிட்ட அன்பாக வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற போது இந்த நாட்டில் கேடுள்ள தொழில் நடத்துகிற எல்லோரிடமும் கோடி கோடியாக லட்சமாக வாங்கி குவித்து வைத்திருக்கிறது. அதை எவனாவது மானரோசம் உள்ளவன் அதை கேட்பான்ல, எங்கிட்ட வந்து திரள்நிதி வாங்கினே நாங்கள் வாங்கினாதான் நடத்த முடியும். அயோக்கிய பயல்ல மக்களுடைய இந்த நாட்டினுடைய நிலைப்பாட்டை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டுமானால் மேடை போட்டி ஆகணும்.
ஒளிபெருக்கி கட்டி ஆகணும். அப்பதான் வந்து ஏதோ சீமான் பேசுகிறான்னு காது கொடுத்து கேட்பான். அதெல்லாம் இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஊமை பாட்டாடா பாட சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கதையாடா? 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி நடத்தினவங்க மழையை வெட்டிட்டாங்க, ஆற்றுல உள்ள மணலை அள்ளிட்டாங்க, இருக்கிற நீர்நிலைகளை துத்து அங்க அரசு அலுவலகம் கட்டிட்டாங்க, பெய்கிற மழை வடிய முடியாமல் மனிதன் வாழ்கிற வீட்டில் புகுந்து அந்த வீட்டை நாசமாக்கி விடுகிறது. அந்த மனிதன் சம்பாதித்த அவனுடைய உடைமைகள் எல்லாம் பாழாகி போய் விடுகிறது. அதை பற்றி பேசுவதற்கு எவனாவது வாடான்னா அதை விட்டு சீமான் திறநிதி வாங்கிட்டாரு. இதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனமான இது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே வந்து அதாவது வந்து அரசியலினுடைய அனுபவம் இருந்து அரசியலில் ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் நீங்கள் பணியாற்றி, டேய் நாங்கள் இதுதான் சொல்கிறோம், தம்பி நிதானமாக நடந்துக்க, திமுக பற்றி லேசா நினைச்சிடாத தம்பி. எங்கள் அண்ணன் நான் சீமானன் நம்மள 250 வழக்கு இவனுக்கு தெரியுமா? தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம், என் மேலே 13 வழக்கு போட்டது யாரு? திமுக. ஒரு வழக்கு அலையா அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற. என்ன வழக்கு தெரியுமா? எங்கள் அலுவலகத்தை அடிக்க வந்தான் தமிழ் புலிகள். அவன் தமிழ்லாம் கிடையாது, அவன் வந்து தெலுங்கு. அடிக்க, அதாவது வந்து போரூரில் சரவணா ஹோட்டலில் வந்து அவனுங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். நாங்கள் அலுவலகத்தில் உக்காந்துருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் நடத்தினவன் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறி குடியாடுறான், கையும் கொம்பு எடுத்துட்டு எங்களுடைய அலுவலகம் தாக்க வர்றான். நான் ஒரு வீட்டில் தான் சொந்த வீட்டுக்கு ஒருத்தன் அடிக்க வர்றான்னா சும்மா இருப்புமா பார்த்துக்கிட்டு தற்காப்புக்கு நாங்கள் வந்து தடுக்கிறோம். என் மேலே தேசிய அதாவது சொல்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டம் தம்பி. யார் மேலே? இடிமுரசு மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம். தவறு செஞ்சது அவனுங்க மேலே போடாமல் அலுவலகத்தில் உட்காந்து தடுத்தோம் பத்தியா? நீங்கள் என்ன அந்த காணொலியை வேணா பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னுடைய புகைப்படமோ நான் ஓடியவனை அடிச்சது இருக்கான்னு பாருங்கள். 2 வருடமாக திருவள்ளூர் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆஜராகிட்டு இருக்கிறேன். அதாவது ஒன்றுமே பண்ணாத என் மேலேயே வந்து பிசிஆர் ஆக்ட் போட்டான்னா நீங்கள் இளம் பிள்ளைங்க உங்கள் மேலே திமுக என்னென்ன பண்ணுன்னு நாங்கள் சொல்கிறோம். டேய், தமிழ் தேசியமா திராவிடமான்னு சொல்லாத. திராவிடம் தான் நம்மளை படுகொலியில் தள்ளியது, திராவிடம் தான் நம்மளை கொன்னுது, திராவிடம் தான் நமக்கு வந்து பட்டா கொடுக்காம பண்ணுது, திராவிடம் தான் தமிழர் சாதிகளை தனித்தனியாக பிரித்து அக்கு வேறாக ஆணி வேறாக. உங்களுக்கு தெரியுமா? குறவர் ஒரு சாதி இருக்கு, அவங்க வந்து பழங்குடி சாதி. நம்முடைய முன்னோர்கள் எங்க பிறந்தாங்க? மலையில அவங்க தான் முதல் தோன்றுனாங்க. அந்த சாதியில மலைக்குறவர் அப்படின்னு ஒரு சாதி பிரிச்சுட்டான். குறவருங்கிறது ஒரே சாதி. நீங்க வந்து நரிக்காரங்களை சொல்லாதீங்க, அவங்க வந்தவங்க. அவங்க இந்த குறவருங்க நம்முடைய பழங்குடிகள். இத 3ஆ பிரிச்சான். ஒரு சாதியே எஸ்சில சேர்த்துட்டான், ஒரு சாதியில பழங்குடியில சேர்த்துட்டான். இப்போ பழங்குடிக்கும் எஸ்சிக்கும் அப்படி பார்க்குற போது அந்த பெர்சனிட்டி கம்மியாகுது. ஒரே சாதியை 3ஆ பிரிச்சுட்டு இந்த பறையர் சாதியை 100ஆ பிரிச்சுக்கிறான். இப்போ திராவிடர்கள்லாம் யாரு? திராவிடர்கள்லாம் தமிழர்கள். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. விஜய் கட்சிக்கார தம்பிகளுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, நான் தெளிவாக சொல்கிறேன். திராவிடர்கள் எல்லாம் தமிழராக ஆக்கியது ஐயா கலைஞர், தமிழர்கள் எல்லாம் திராவிடர் ஆக்கியது அதே ஐயா கலைஞர். எங்கள் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து நாங்கள் போராடவே கூடாது. இவர்களை ஒன்றுபட்டால் நம்ம ஆள முடியாது. இதை சூழ்ச்சி செய்து 100 சாதியா 200 சாதியா பிரிச்சான். பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, ஃபார்வேர்டு, இப்படிலாம் பிரித்து அக்கு வேறு ஆணி வேறாக எங்கள் முதுகெலும்பை, போராட்டத்தினுடைய முதுகெலும்பை உடைத்த மாபெரும் மகா பாவி கலைஞர். இது விஜய் கட்சிக்காரனுக்கு தெரியுமா? இதுக்கு போராடுங்கிறான்னா என்ன? சீமான் திறநிதி வாங்குறாரு, சீமான் அது சொல்றாரு, சீமானுக்கு வந்து வாய் கொழுப்பு. டேய், சீமானை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது பேசுவானா? நாங்கள் தம்பி நிதானமாக போங்கடா,
நீங்கள் மாட்டிக்காதீங்க இந்த பள்ளத்தில். நாங்கள் வந்து 13 ஆண்டு காலமாக படாத பாடுபடி செய்யாத குற்றத்துக்கு வழக்கு, அண்ணன் மேலே 250 வழக்கு தினமும் எங்கேயாவது ஈரோடு, நாமக்கல், வந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, வந்தவாசி எங்கேயாவது ஒரு கோர்ட்டில் ஒரு கையெழுத்து போட்டே ஆகணும். ஒரு அறிவார்ந்த தலைவருக்கே இந்த உலகத்தினுடைய முழு வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மை பற்றி இந்த உலகத்திற்கு பாடம் எடுக்கிற ஒரு தலைவருக்கே இந்த கேதின்னா எங்க தம்பி விஜய்க்கு என்ன பாடுபடுத்துவானுங்கிற திமுக காரன், திராவிடக்காரன் அப்படின்னு நாங்க வந்து தம்பிக்கு வந்து ஆலோசனை சொல்றோம். அது தெரியாம எங்க மேலே கல்லெறியலாம். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து திறமையானவர்களை வைத்து வேலை வாங்குறோம், அது பொறுக்க முடியாம சீமானோட பேசுறாரு. நாங்க வந்து பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு அரசியல் பண்ண வரல, சட்டமன்றத்துல நாங்க பேசுறதுக்கு அரசியல் பண்ண வரோங்கிற மாதிரிலாம் நாம் விமர்சிக்கிறாங்க. தம்பி பேசினால்தான் அவன் தலைவன். என்ன ஆளை வச்சு வேலை வாங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமா, அது பிஸ்னஸ். என்ன பீகாரி கொண்டு வந்து இந்த மண்ணினுடைய நடனை பற்றி, இந்த மண்ணுடைய வளத்தை பற்றி பேசிடுவானா? ஆந்திராக்காரனை கொண்டு வந்து இங்கே பண்ண பேசுவானா? என் குடும்பத்தை பற்றி நான் தான் தம்பி பேசணும், நான் தான் உழைக்கணும், நான் தான் செலவு பண்ணணும், நான் தான் வந்து உடல்நிலை சரியில்லாத போது சரியான மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கணும், சரியான அவனுக்கு வந்து மருத்துவம் கொடுத்து காப்பாற்றப்படணும். மொழி தெரியாதவன், இந்த மண்ணினுடைய வரலாறு தெரியாதவன், இந்த மண்ணுடைய கலாச்சாரம் தெரியாதவன், தெரியாதவனை வைத்து இது வந்து அரசியல் பண்ணுறது இது நல்லா இருக்காது தம்பின்னு சொல்கிறோம் நாங்கள். அதை ஏற்றுக்காம சீமானியங்களும் ஒன்றே நான் சொல்கிறேன், திமுக வெற்றி பெற்றது எல்லா இடத்திலேயும் நான் இருக்கும்போது, இளைஞனாக இருக்கும்போதே கிளை செயலாளர், வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அப்படி கட்ட அமைச்சிட்டான் திமுக. அதனால தான் இன்னைக்கும் திமுக வந்து அது அவனுக்கு திருடனாக இருந்தால் கூட, பொது சொத்தை திருடினா கூட ஏன்னா மக்கள் வந்து இருக்கிற அங்கே இருக்கிற ஏதாவது இவனும் வந்து பெரிய ஃபேக்ட்ரியில் கொள்ளடிப்பான். தெருவில் இருக்கிற ஐம்பதே சுடுகாடு, இந்த குளம், ஏரி, இதில் மண் வெட்டுறது, தோன்றுறது அவன் யார்? அந்த வார்டு செயலாளர், வட்டச் செயலாளர், கிளை செயலாளர். அவன் அவனுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி திருடிப்பான். அதனால தான் திமுக பிரசாந்த் கிஷோர் வந்து ஐடியா கொடுத்துருவான் வந்துச்சுன்னா அரவக்காடு முட்டா தானே அது தெரியுதா? என்ன ஒன்றுனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த நாட்டினுடைய இருக்கிற எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை ஆறு இருக்குது, எங்கே நெல் விளையுது, எங்கே கரும்பு விளையுது, எங்கே கேழ்வரகு விளையுது, எங்கே எது வந்து வறட்சியான பூமி, எங்கே பருத்தி விளையும், எங்களுக்கு எங்கே சோள நிலையம் எங்களுக்கு தெரியும். ஏசிலே இருந்த என் தம்பிக்கு தெரியுமா? என் தம்பி வெளில போய் எங்கேயாவது வந்து எங்களை மாதிரி வந்து போராடி இருக்கிறாரா? கேட்டால் பறந்துருக்கு போகல, பறந்துருக்கு போய் பள்ளக்காட்டு வந்ததா? இதெல்லாம் ஒரு பெருமையா தம்பி? தம்பி போராட்ட களத்தில் நிற்கிறோம். இதுவரை நாங்கள் போராடிய களத்தில் கைது பண்ணாமல் போயிருக்கிறோமா? நீங்கள் போராடி எங்க கைது பண்ணுறீங்க காட்டுங்க. இப்போ நாங்கள் இத்தனை போராட்டம் எடுத்துருக்கோம் தம்பி. நான் எப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 தடவை கைது பண்ணிருப்பேன். இருக்கிற ரெக்கார்டு எடுத்து பார்க்க, இடிமுரசு எத்தனை தடவை கைது பண்ணப்பட்டிருக்கிறார், சீமான் எத்தனை தடவை கைது பண்ணப்பட்டிருக்கிறார், அந்த கட்சியை சார்ந்த மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எத்தனை தடவை கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதற்கான சான்றிதழை உங்கள்கிட்ட காட்டுறோம். எத்தனை தடவை நான் வந்து கோர்ட்டுக்கு போகிற விஜயும் விஜய் சார்ந்த தம்பிகளும் எத்தனை தடவை இந்த நாட்டினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று அனுபவித்து சொல்லு தம்பி. நிதானமா போங்கடா. டே அவனுங்க வந்து வேற மாதிரி ஆடுறா தம்பி. நீங்க பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உண்றானோ, ஐயோ சீமான் எங்களை வந்து அப்படி பண்றாரு. 2026 நீங்க வந்து ஆட்சி பொறுப்பு நேரம் வந்துருங்களா தம்பி? முதல்ல பாடசாலைக்கு போகணும். அப்பதான் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து 10வது வரலையும் படிச்சாதான் 11வது பற்றியே நீங்கள் வந்து ஐயோ நம்ம அடுத்த வருடம் வந்து 11வது சேர்ந்துருவோம், அப்புறம் 12வது சேர்ந்துருவோம். 12வது வந்து தேர்வு எழுதினாதான் ஐயோ நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கல்லூரிக்கு நான் போவேன்னு நினைக்குவேன். ஒன்றுமே இல்லாத நீங்கள் பாடப்போ தான் வந்து அதற்கான வேலையை புத்தகம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பள்ளிக்கூடம் போகணும், அங்கே வந்து 12 வருஷம் படிக்கணும், அப்புறம் கல்லூரி 3 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் பட்டய படிப்பை முடிக்கணும், அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் வேலைக்கு போகணும். அதுக்குள்ளேயே நான் போய் நல்ல வேலைக்கு போயிடுவேன், எனக்கு மாதம் வந்து 1,50,000 சம்பளம் வந்துடும்னா என்னது கேடு கட்ட போய் நம்புவானா? நீங்கள் நாங்கள் இப்போ கூட சொல்கிறது உங்களை வந்து திட்ல வயல சரியான பாதையை அமைத்து கொள்ளுங்கள்.
நாளைய சமூகத்தை காப்பாற்றுவதற்கு நீங்களும் மிகப்பெரிய சக்தியா வாங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். தம்பி விஜயை என் அண்ணன் சீமான் மட்டும் போராட முடியாது தம்பி, அண்ணனோட சேர்ந்து நீங்களும் போராடணும். இப்போ இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் எங்கள் ஐயா ராமதாஸ் இருக்கிறாரு, அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, இருக்கிற எல்லாரும் தமிழ் தேசியத்தில் பிறந்தவர்கள், இந்த மண்ணை பூர்வக்குடியாக கொண்டவர்கள், இந்த மண்ணை நேசிக்கிறவர் எல்லோரும் வாங்க ஒன்னா நின்று போராடுவோம். தேர்தலில் வந்து தனித்தனியாக நின்றுங்க, ஒன்னா நின்று போராடும். அது தெரியாம சீமானே சும்மா நொட்டுறது, ஏன்னா சீமானே பேசுறது. சீமானுடைய போராட்ட களம், சீமானுடைய கருத்தியல், சீமானுடைய பேச்சு. தம்பி, சாதாரண ஒரு தம்பி வந்து பேட்டி எடுக்கிற போது கூட அங்க 4 செய்தியை நல்லதாக சொன்னார், மக்களிடத்திலே சென்று மக்கள் வந்து அதை பற்றி பேசுவார்கள். இந்த மண் பண்படும், இந்த மண்ணு பண்பட்டால் மக்கள் வாழ்வார்கள் நினைச்சு பேசுற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இப்போ அதற்கு வந்து சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது, ஒரு கட்சி தலைவர் அவருடைய நாட்டில் பயணிக்கிறதுக்கு, அவருடைய மக்களை போய் பார்க்கறதுக்கே பாதுகாப்புனா அது எப்படி அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை வந்து கேட்ட உடனே தாவேக்கவினர் நாம் தமிழர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு பிரச்சனை மக்களால கிடையாது, அவரு கூட இருக்க ரசிகர்கள்னால தான். அவன் தான் மேல வந்து விழுவான், அவன் தான் ஏதாச்சும் பண்ணிடுவான். அப்போ உங்க நடந்துருப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது எங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை பேசுற போது எங்க அண்ணன் வந்து கட்டி பிடிக்கும். ஆமா, கட்டி பிடிச்சவன் வந்து சாதாரணமான ஆளு தம்பி. இதே வந்து ஒரு பகையாளி இல்லை கையில கத்தி வச்சுக்கிறான், ஏதாவது வச்சுக்கிறான்னா என்ன நடக்கும்? இதை நாங்கள் சொல்றோம், நாங்கள் நிதானமாக இரு தம்பின்னு சொல்கிறோம். இதை நம்ம எல்லாமே நம்ம தம்பிங்க தான். இவங்க அதுக்காக பண்ணல தம்பி. எதுக்காக பண்ணல? இவங்க வந்து தம்பியை யாரும் சந்திச்சிடக்கூடாது. இப்போ எங்கள் அண்ணன் சீமான் இருக்காருன்னு வச்சுக்கேன், அவர் ஒரு கேள்வி கேட்டால் இருந்த இடத்துல பதில் சொல்லுவார். எங்கள் தம்பி விஜய் சொல்லுவாரா? இந்த நாட்டினுடைய நிலைப்பாட்டை இருந்த இடத்துலையே சொல்லுவார். விஜய் தம்பி சொல்லுவாரா? இதுக்கு பயந்துக்கிட்டு இன்னொன்று சொல்கிறேன், நல்ல தலைவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அதுதான் சீமான் அவர்கள் கேட்குறாரு. ஒரு நல்ல தலைவர், மக்கள் தலைவர், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகிற தலைவர், இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு போராடக்கூடிய தலைவரை யாராவது பகையாளியா பார்ப்பாங்களா? இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் கூட்டம் போறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு இருப்பாங்க, அரசியல்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவர்கள் கூட்டத்துக்கு வருவாங்க, அமைதியா உட்காருவாங்க, கூட்டம் முடிஞ்சு சேர் எடுத்து அடிக்க வச்சுட்டு போற அளவுக்கு பண்பட்ட இருப்பாங்க. அது விஜய் அவர்கள் கூட்டத்துல பார்க்கும்போது சேர் எங்க இருக்குன்னு தெரியாது, கூட்டம் மேடை இருக்கான்னு தெரியாது. அப்ப அந்த அளவுக்கான ரசிகர்கள் தான் அவருக்கு ஆபத்தா இருக்காங்க. ஆபத்தா எதுவும் இல்லை. தம்பிங்களை நான் வந்து குறை சொல்ல, தம்பிங்கள வளரணும், புரிதல் இல்லாம தம்பிங்க இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்போ பாதுகாப்பு எல்லாரும் கொடுக்கறது தான். உங்களுக்கு தெரியாது, இந்திரா காந்திக்கு பாதுகாப்பு தான் இசட் இருக்கு, இசட் ப்ளஸ் இருக்கு, ஒய் இருக்கு. இதெல்லாம் வந்து பாதுகாப்பு, தரம் உயர்த்தப்பட்ட பாதுகாப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து அங்கேருந்து வர்றவங்களுக்கு மொழி தெரியாது, இவன் அண்ணனா தம்பியா உறவா ஒப்பரையா அங்கேன்னு தெரியாது. யாராவது ஏதாவது கையை தூக்குனாடி சுட்டுடுவான், ஏதாவது பண்ணிவிடுவான். இதான் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? மாதம் 12 லட்சம் என்னமோ கொடுக்கணும்னு சொல்லி தகவல் ஒன்று பார்த்தேன். 25 லட்சம் ரூபா கொடுத்தா தான் அவங்க அனுப்புவாங்க. இப்போ நீ அதான் சொல்கிறேன், அதுதான் தம்பி கூட சொல்கிறான். காமராஜர் வந்து போகிற போது, முதலமைச்சராக போகிற போது முன்னாடி வந்து காவல்துறை வந்து அந்த வய சுத்தமாக அந்த வண்டி போய்ட்டுருக்கு. ஐயா நிப்பாடு சொல்கிறாங்க, எதுக்குடா அது எதுக்கு அது போகிறீங்கன்னு. ஐயா நீங்கள் முதலமைச்சர், உங்களுக்கு பாதுகாப்பு வேணாமா? ஏயா செத்தவனுக்கு சங்க ஊதுற மாதிரி ஊதிட்டு போறீங்க? நான் பாகிஸ்தானுக்காக போறேன். இது ஏன் நாடு, ஏன் மண்ணு, நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு யாருப்பா விரோதியா இருப்பா? முதல்ல போய் அடுத்த வேலையை பாருங்க, போங்க அப்படின்னு விட்டார். அது நல்ல தலைவர். இது என்னுடைய மண்ணு, என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், நான் நேசித்து வாழ்கிற மக்கள். அவங்களுக்கு எனக்கு விரோதி இருப்பாங்களா? சொல்லுங்க. விஜய்க்கு இன்னைக்கு நான் வந்து வரவேற்கிறேன். தம்பிக்கு வந்து இன்னும் கூட இசட்டு கூட தம்பிக்கு போட்டுக்கிட்டோம். நானும் அதை பற்றி தப்பில்லை. என்ன, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்கள் அண்ணன் சீமானுக்கு என்ன தேவையில்லை, எதுவுமே வந்து பாதுகாப்பு தேவையில்லை. எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு எங்கள் தம்பிங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உயிர் கொடுக்கிற தம்பிகள். அந்த தலைவனை எப்படியாவது இந்த மண்ணிலே ஆள வைத்து விட வேண்டும் என்று தன் உயிரை துச்சமாக இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிற போது எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை தான். தம்பி வந்து பாதுகாப்பு எதுக்கு?
ஒய் பாதுகாப்பு எதற்கு? ஒன்று இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து பாதுகாப்பு அவரு கூட வந்து என்னென்னா இன்றைக்கி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இன்றைக்கி உள்ள தலைவர்கள்லாம் பாதுகாப்புனா எதுக்குன்னா தன்னை பாதுகாத்துறது இல்லை. எவனாவது ஒருத்தன் வந்து தேவையில்லாத ஒரு சிக்கலை உருவாக்கிடுவான், கிட்ட வந்துட்டான்னா வந்து அது கேள்வி கேட்டுருவான். அப்புறம் வந்து நம்மளால கேள்வி திறனும் போது மக்கள் பார்த்துருவாங்க. இந்த பயத்தில் தான் வந்து ஒய் பாதுகாப்பு இசட்டு பாதுகாப்பு வைக்கிறது. தெரியுதுங்களா? இவங்களை நான் கேட்குறேன், இந்திரா காந்தி வந்து இறந்ததற்கு பின்னால் தான் இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து உறுதி செய்யப்படுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களை வந்து யார் வந்து என்ன பண்ணுவா? நீங்கள் அதாவது பெரிய வந்து அமெரிக்காவுடைய ரகசியத்தை வந்து இந்த நாட்டில் கொண்டு வந்து அமெரிக்காவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், ரஷ்யாவை பிடித்து விட நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அண்டை நாட்டு மேலே படையெடுக்கணும், அதனுடைய இதற்கு ஐடியாலஜிலாம் கொண்டு வாங்க, அதனுடைய வரைபடத்தை கொண்டு வாங்க கேட்குறாங்க. நீங்கள் இருக்கிறதுல எங்கேயாவது வந்து இந்த சாராயம் விற்றா அதில் வர வருமானத்தை துண்ணு கொடுக்குற ஆளு நீங்கள். என்ன எங்கள் தம்பி விஜய் என்ன நான் சொல்கிறேன்னா, எங்கள் தம்பி வந்து பெரிய இசட்டு பெரிய இன்னும் வந்து என்ன கூட வச்சுக்கிட்டோம். இந்த அதாவது பிளாக் கேட்ஸு அது இது எல்லாம் வச்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல என்ன இந்த மண்ணினுடைய வரலாற்றை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை தெளிவாக படித்து பொது மேடைகளிலே இந்த நாட்டில் இழிவை, ஏன்னா இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். எங்கு பார்த்தாலும் சீரழிவுகள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் பாலியல் சீண்டல்கள், திருமண பக்கம்லாம். இதை பற்றி பேசி நீங்கள் நல்ல தலைவராக வளர்ந்து வாருங்கள். நாங்கள் வரவேற்கிறோம் தம்பி, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்கள் தம்பி தானே. ஆனால் அறிவார்ந்து படித்து களமாடி மக்களுடைய ஆதரவை பெற்று கண்டிப்பாக 2026 நீங்கள் முதல்வர் ஆகுங்க. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் உயர்ந்த தத்துவத்தை, சிறந்த லட்சியத்தை இந்த மண்ணிலே வைத்து 13 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு மாமனிதனை, பேரறிஞனை இழிவுபடுத்தலான்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் நேருக்கு நேரு வாடா பேசிக்கலான்னு தான் கூடும் தம்பி. நிச்சயமான பல கேள்விகளுக்கு துணிச்சலான பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தம்பி.